அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா விற்பனை. அதாவது விற்பனை அப்படிங்கிறப்ப நிறைய பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், ஒரு பகுதியில் எது அதிகமாக கிடைக்கும், அதை வாங்கி நம்ம எப்படி விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பார்க்குறதுங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இப்போவே நிறையா பகுதியில் புளி நமக்கு கிடைக்கும். அந்த புளியை தட்டுறது அல்லது அந்த புளியை மொத்தமாக வாங்குறவங்களுக்கு கொடுக்கறது, நம்மகிட்ட புளி இருக்குங்கிறத அவங்களுக்கு சொல்லாமல் இருக்கிறது, அல்லது யார் விற்பனை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த நம்ம மரம் கொடுத்தோம், அந்த பழங்களை கொடுத்தோம்னா நல்ல விலை கிடைக்கும். ரெண்டாவது பலாப்பழம். அடுத்து பலாப்பழ சீசன் அப்படிங்கிறப்ப அதை எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி கடைகள் போடுறதோ அல்லது அதை வாங்கி மொத்த பழமாக விற்பனை பண்ணுறதோ, யாருக்கு வேணுங்கிற ஒரு கணக்கு எடுக்கிறது. ஏன்னா அந்த பழத்தை பொறுத்தளவில் நம்ம ஒரு டிராக்டர் போய் வச்சுட்டு போய் எடுத்துகிட்டு வரோன்னா முன்கூட்டியே பணம் வாங்கியிருந்தோம்னா எளிமையாக அவங்களுக்கு கொடுக்க வாய்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துடலாங்க. அப்போ நமக்கு என்னென்னா, நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன், ஒரு பக்கம் பழம் நிறையா வரும், இன்னொரு பக்கம் ஆசை இருக்கும், அவங்களுக்கு எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியாது, தூக்கிட்டு வர முடியாது. அந்த மாதிரி இருக்கப்ப இடையில் நம்ம இருந்து அந்த பழத்தை நம்ம வாங்கி அவங்களுக்கு நம்ம சேர்க்கிற வேலையில் பண்ணும்போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட நல்ல தொகை கிடைக்க பெரிய வாய்ப்பு இருக்குங்க. போன வருஷம்லாம் சும்மா ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேங்க. பண்ருட்டியில் ஒருத்தர் என்ன சொன்னார், எங்கள்கிட்ட இவ்வளோ பழம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே இது எவ்வளோக்குங்க போகும் அப்படின்னா, 100 ரூபாய்க்கு ஒரு பழமே 100 ரூபாய்க்கு போகும் அப்படின்னார். உடனே நான் என்ன பண்ணேன், இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள்ட்ட இப்படி ஒருத்தர் ஒரு பழம் தரேங்கிறாரு, அந்த பழம் 150 ரூபா சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே, என்னங்க இங்கெல்லாம் பழம் ஒரு பழம் 400 ரூபா 500 ரூபா சொல்கிறாங்க, நீங்கள் வெறும் 150 ரூபா சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேர் பணம் கட்டிட்டாங்க. நம்ம அவர் என்ன சொன்னார், நான் இங்கேயே 100 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். நான் 150 ரூபா வாங்கி சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட 150 ரூபா கொடுத்துட்டேன். அவரும் கொண்டுட்டு வந்த பழங்களை கொடுத்தாரு, இவங்களுக்கும் சந்தோஷம். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்தது, பண்ருட்டியில் இருக்கிறவர் பலாப்பழம் கொடுக்குறாருங்கிற விஷயம் அல்லது நம்ம வாங்கிட்டு இப்படி செய்யலாங்கிறது இன்றைக்கி இருக்கவங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சதுன்னா ஒவ்வொரு வீடுகள்லையும் ஆசை இருக்க, ஒரு தெருவில் ஒரு 5 பேருக்கு ஆசை இருந்ததுன்னா அந்த 5 பேருக்கு நம்ம வாங்கிட்டு கொடுக்கலாம். பல்வேறு பணி சூழலில் அவங்களால மொத்தமாக போய் வாங்கிட்டு வர முடியாத சூழ்நிலையாக இருக்கும். அப்போ நம்ம வாங்கிட்டு விற்பனை பண்ணுறது நமக்கு ஒரு வறிய வாய்ப்பாக கிடைக்கும், நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும், அவங்களுக்கும் பொருள் விற்கும். சரிங்களா? இது மாதிரி ஒவ்வொரு பயிரும், இப்போ உதாரணத்துக்குங்க மாம்பழம், இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய நோய் வந்திருக்கு, கிடைக்காது. இருந்தாலும் சொல்கிறேங்க, நான் வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தெருவில் என்ன நடந்ததுன்னா, ஒரு சனிக்கிழமை ஒரு லாரி வந்தது, மாம்பழத்தை கொண்டு ஒரு நடைபாதையில் போட்டாங்க. வேணுங்கிறவங்க எடுத்துக்கங்கிற மாதிரி ஒரு கிலோ மார்க்கெட்டில் விற்கிறத விட பாதி ரேட்டு கொடுத்தாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு லாரி பழம் டக்கு டக்கு டக்குன்னு அவங்கவுங்க 5 கிலோ 10 கிலோ அப்படி வாங்கிட்டு போய் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் முடிஞ்சிட்டது. இப்போ இதில் என்ன நடந்திருக்கு, இவங்களுக்கு ஆசை இருக்குது, பணம் இருக்குது, ஆனால் பொருள் கிடைக்கல. விற்கக்கூடிய இடம் இவங்களுக்கு அருகாமையில் இல்லை. இப்போ இந்த பணத்தை பொருளை கொண்டுட்டு கொடுத்துருக்காங்க. இது பழம் விளையக்கூடிய மாதம், இனி வரக்கூடிய மாதங்கள். அதே மாதிரி தர்பூசணி, ஒவ்வொன்றையும் நம்ம விற்பனையை நம்மளுடைய எண்ணங்களில் பார்க்கலாங்க. என்கிட்ட நிறையா பெண்கள் ஒவ்வொரு விற்பனை பற்றி கேட்குறீங்க, அப்புறம் அப்படியே அமைதியாயிடும். சரிங்களா? உங்களுக்கு நான் பல்வேறு வகையான கடன் உதவி தரக்கூடிய விஷயங்களை ஒரு சின்னதாக சொல்கிறேங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் சொசைட்டின்னு சொல்கிறீங்கள, கூட்டுறவு வங்கி, அங்கே போனீங்கன்னா 5000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாயிலேருந்து 15,000 20,000 கடன் தராங்க. சிறு வணிக கடன் 5000 ரூபா குறைஞ்சபட்சம். அந்த 5000 ரூபாயை வாங்கிட்டு இங்கே ஒரு பொருளை வாங்கிட்டு அங்கே கொடுத்தோம்னா 7000 ரூபாய்க்கு கொடுத்தாலும் 2000 ரூபா நம்ம கையில் வச்சுக்கலாம், வாங்கின கடனை கட்டிடலாம். இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன செயல்களை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மொத்தமாக காய்கறிகள் உற்பத்தி பண்ணுறோம்,
அந்த பழங்கள் உற்பத்தி பண்ணும். அதை வேறு இடங்களுக்கு எப்படி விற்பனை பண்ணலாம், கொஞ்சம் யோசிங்க. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்களை உபயோகப்படுத்தி யோசிங்க. நிச்சயமாக ஜெயிக்கலாம். சரிங்களா? அது குறித்து யாருக்கும் சந்தேகம் தானே கேளுங்க, நான் உங்களுக்கு வேணுங்கிற சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.